Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம ஒரு கிரேவி தாங்க பார்க்க போறோம். இந்த கிரேவி சாதம், சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டா, இட்லி, தோசை இப்படி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு யூனிவர்சல் கிரேவினே சொல்லலாம். இந்த கிரேவி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நான் சொல்ற இதே அளவுகளை ஃபாலோ பண்ணி இதே பக்குவத்தில் நீங்கள் சமைச்சு பாருங்க. உண்மையிலேயே பாராட்டு மழை உங்களுக்கு தான் கிடைக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கிரேவி செய்ய ஸ்டவ்வில் ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கடலெண்ணெய் தான் சேர்க்குறேன். நீங்கள் கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இப்படி 3த்தில் எது வேணாலுமே எடுத்துக்கலாம். அதே போல் சின்ன சின்ன பூண்டு பற்கள் அப்படிங்கிறதுனால அரை கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். விதைகள்லாம் எடுத்த பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்க்குற வரைக்கும் தீயை குறைச்சி வச்சுருங்க. வெங்காயம் சேர்த்த உடனே மிதமான தீயில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் அந்த கண்ணாடி பதம் தாண்டியும் ஓரளவு வதங்கி வரணும். ஆனால் ப்ரௌன் கலராக மாற தேவையில்லை. ப்ரௌனாக மாறிடுச்சு அப்படின்னா நம்மளோட அந்த கிரேவி டேஸ்ட்டே சேஞ்ச் ஆகிடும். இதே பக்குவத்தில் நீங்கள் செஞ்சிங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த கிரேவி. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். எந்த அளவு வெங்காயம் எடுத்தீங்களோ அதில் 2 மடங்கு தக்காளி எடுத்துக்கணும். வெங்காயத்தோட சைஸு எந்த அளவு இருக்கோ அதே போல் 2 மடங்கு சைஸில் இருக்க தக்காளி எடுத்துக்கணும். இல்லைனா 2 தக்காளி, வெங்காயத்தோட சைஸில் 2 தக்காளி எடுத்து இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. இந்த தக்காளி நல்லா அந்த ஆவிலேயே குழைவாக வேகணும். நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணும். அப்போ தான் கிரேவிக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதே போல் அந்த புளிப்பு சுவை அப்படிங்கிறது இந்த தக்காளியிலேருந்து தான் கிடைக்கும். இந்த ரெசிபிக்கு வெங்காயத்தை விட தக்காளியோட அளவு அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லா தூக்கலாக இருக்கும். அதை பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். நான் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் தனி மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் குறைவாக சாப்பிட்றவங்களா இருந்தால் குறைச்சி சேர்த்துக்கோங்க. அதே போல் தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டதுன்னா பிறகு உப்பு தனியாக டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஒரு 600 ml-லேருந்து 700 ml வரைக்கும் சேர்த்துக்கோங்க. தண்ணி அளவு பார்த்து கூடுதலாக நமக்கு தேவைப்பட்டதுன்னா கூட சேர்த்துக்கலாம். முதலையே நிறைய ஊற்றிட்டிங்கன்னா கிரேவி திக்காக ஆகிறதுக்கு நம்ம நிறைய இதை கொதிக்க வைக்க வேண்டியிருக்கும். அதனால தான் இப்போ ஒரு 600 ml சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி ஃப்ளேமை அதிகப்படுத்திட்டு அப்படியே இதை நம்ம கொதிக்க விடலாம். இது நல்லா சலன்னு கொதிச்சு வரும். இது போல் கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 3-லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த அளவு நல்லா கொதிச்சு வந்துடும். இந்த சமயத்தில் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம முழு பச்சை பயிறு சேர்க்க போகிறோம். 300 கிராம் அளவுள்ள முழு பச்சை பயிறு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் இருத்து எடுத்து இதில் நான் சேர்த்துருக்கேன். இந்த 300 கிராம் அளவுள்ள பச்சை பயிருக்கு உண்டான அளவுகள் தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை விட அதிகமாக செய்கிறீங்கன்னா அளவை கூடுதலாக அப்படியே மாற்றிக்கோங்க. இதில் பாதி அளவு செய்கிறீங்கன்னா அளவு அப்படியே குறைச்சிக்கோங்க. பச்சை பயிறு சேர்த்துட்டு கலந்து விட்டு பார்த்து தண்ணி நமக்கு தேவைப்பட்டது, அதனால் ஒரு 100 ml அளவு சேர்த்துட்டேன். தண்ணியும் இந்த பச்சை பயிரும் கலந்து விட்டால் இது போல் லூஸாக சுற்றி வரணும். அப்போ தான் நம்ம வேக வச்சு எடுக்கும் பொழுது ரொம்ப கிரேவி கட்டியாக இல்லாமல் அதே போல் அடி பிடிக்காமல் நமக்கு கிடைக்கும். கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு 2 இல்லை 3 விசில் கொடுத்திங்கன்னா போதும். ஏன்னா இது நைட்டு ஃபுல்லாக ஊற வச்ச பச்சை பயிறு, அதனால் நான் 3 விசில் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். இந்த நாப் வழியாக ஏர் ரிலீஸ் ஆன உடனே வெயிட் போட்டுட்டு 3 விசில் கொடுத்துட்டு ப்ரெஷர் எல்லாம் ஃபுல்லாக குறைஞ்ச பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவு பர்ஃபெக்டாக இது வெந்திருக்கு அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள் பச்சை பயிறு எப்படி நல்லா அப்படியே மலர்ந்து வெந்து வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். பச்சை பயிறு நீங்கள் ஒரு நைட்டு ஃபுல்லாக, அதாவது குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா 3 விசில் உங்களுக்கு போதும். இந்தளவு சாஃப்டாக நமக்கு கிடைக்கும்.
நீங்கள் திரும்பவும் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படிங்கிற சமயத்தில் பச்சைப்பயிரை வறுத்துட்டு வாஷ் பண்ணி நீங்கள் சேர்த்துட்டு கூடுதலாக விசில் கொடுத்தீங்கன்னா இந்தளவு சாஃப்டாக வெந்துடும். இப்போ எனக்கு தண்ணி தேவைப்பட்டது, அதனால் ஒரு 150 ml அளவுள்ள தண்ணி இதில் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கலந்து விடுறேன். பச்சைப்பயிறு பாதி மசிஞ்சும் பாதி மசியாமலும் இருக்கிற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ சேர்க்குற தண்ணி பார்த்திங்கன்னா சாதாரணமாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி சேர்க்காதீங்க. இன்னொரு ஸ்டவ்வில் தண்ணியை நல்லா சுட வச்சுட்டு நல்லா சூடான தண்ணியை இதில் சேருங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கரெக்டாக நமக்கு பேலன்ஸ் ஆகி வரும். இப்போ பார்த்து தெரிஞ்சு பாருங்கள் எந்த அளவு நல்லா நமக்கு குழஞ்சி வந்திருக்கு. இதில் நான் இஞ்சி சேர்க்கலை. உங்களுக்கு இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா பூண்டு வதக்கும் போதே நம்ம குட்டி குட்டியாக இஞ்சி 1 சென்டிமீட்டர் அளவுள்ள இஞ்சி நீங்கள் நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். இப்போ கரெக்டான பதத்தில் வந்துருச்சு. இந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சாதத்தில் நீங்கள் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த பக்குவத்தோடு நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் டிஃபனுக்கு யூஸ் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் சுருங்கின பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். நம்ம தாளிக்கிற கரண்டியை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுங்க. சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பு நெய்யில் தான் நான் கொடுக்க போகிறேன். நெய்யோட வாசனை இந்த கிரேவிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் நம்ம இதை சப்பாத்தியோடலாம் சாப்பிடும்பொழுது நெய்யில் இந்த கிரேவி நம்ம தாளிச்சிருந்தோம்னா அதனோட டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். நெய் பாதி எண்ணெய் பாதி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது சூடேறின பிறகு இதில் சீரகம் மட்டும்தான் தாளிக்கணும். கடுகெல்லாம் தாளிக்கக்கூடாது, சோம்பெல்லாம் தாளிக்கக்கூடாது. சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன துண்டு ஜாதி பத்திரி இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் கல்பாசி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு ஒரு இனுக்கு கருவேப்பிலையை உருவி இதில் சேர்த்துட்டிங்கன்னா தாளிப்பு ரெடி ஆகிடும். கரம் மசாலா வேறு ஏதாவது பொருள் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆனால் குறைவாக சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்பை சூடோடு எடுத்து இந்த கிரேவியில் சேர்த்துட்டிங்கன்னா கமன்னு வாசனையில் ஒரு பச்சை பயிறு கிரேவி ரெடி ஆகிடுங்க. நீங்கள் நிறைய விதத்தில் ட்ரை பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. நான் சொன்ன இந்த மெத்தடில் இதே அளவுகளோடு நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த கிரேவியோட டேஸ்ட்டு உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குங்க. எந்த விதமான பேக்கெட் மசாலாவும் சேர்க்காம நம்ம வீட்டில் இருக்க முழு கரம் மசாலா பொருட்களை வச்சு நல்லா கமன்னு ஒரு பச்சை பயிறு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே போல் பலவிதமான சப்பாத்தி பூரிக்கு மேட்ச் ஆகக்கூடிய கிரேவி ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த அளவுகளையும் இந்த பக்குவத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான அதே சமயத்தில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டில் உங்களோட சமையல் கிடைக்குங்க. இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.